வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட வசனம் மாதிரி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்த்து போதையில் குஷியாட்டம் போட்ட இளசுகள் தட்டி கேட்ட கிராம மக்களை கட்டையால் தாக்கிய பரபரப்பு காட்சிகள் தான் இவை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பூத்தாம்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. திருவிழாவின் இறுதி நாளான செவ்வாய்க்கிழமை இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்க்க பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதையில் தலைக்கால் புரியாமல் ஆட்டம் போட்டதாக கூறப்படுகிறது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்திய கிராமத்தினரே அமைதியாக இருக்கும்போது பக்கத்து ஊரிலிருந்து வந்து பந்தா காட்டிய இளசுகள் நிகழ்ச்சியை நடத்த விடாமல் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பூத்தாம்பட்டி கிராம மக்கள் அந்த இளைஞர்களை தட்டி கேட்க லேசான வாக்குவாதத்துடன் போலீசார் தலையிட்டு இளைஞர்களை அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் இருந்த பக்கத்து ஊர் இளைஞர்கள் மீண்டும் போதையை போட்டு வந்து இரும்பு கம்பி கட்டைகளுடன் பூத்தாம்பட்டிக்குள் புகுந்தனர். டவுசருக்கு மேல் வேட்டியை ஏத்தி கட்டி கொண்டு குழந்தைகள் பெண்கள் என்றும் பார்க்காமல் அராஜகம் செய்த இளைஞர்கள் காரணமாக ஊரே கலவர கோலமானது. ஆபாச வார்த்தையால் மாறி மாறி அர்ச்சனை செய்து கொண்டதோடு சினிமாவில் பார்ப்பது போல ஆக்ரோஷமாக தாக்கி கொண்டதால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றது. அடிதடி, கைகலப்பு, மல்லுக்கட்டு என திருவிழா தலைகீழாக மாறிவிட்டது. திருவிழாவுக்கு வைத்திருந்த பேனர்களை கிழித்து அராஜகம் செய்த அந்த போதை இளைஞர்கள் காரணமாக திருவிழாவில் அசம்பாவிதம் நிகழ்ந்து சிலருக்கு மண்டை உடைந்து 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. 2 பேர் படுகாயத்துடன் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கலவரம் நடந்த பூத்தாம்பட்டி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய கோவில் திருவிழா குடித்துவிட்டு ரகளை செய்த போதை இளசுகள் காரணமாக அடிதடி, மண்டை உடைப்பு என சோகத்தில் முடிந்து விட்டது.